வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் ஒரு அருமையான கார சட்னி. நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கார சட்னி எப்படி பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த கார சட்னி, அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைசியான ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்த்தலாமா? கார சட்னிக்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 25 30 நம்பர், 1.5 தக்காளி, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 10 நம்பர், வேர்க்கடலை 1 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், புளி லெமனில் பாதி சைஸ், பச்சை மிளகாய் 2 நம்பர், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு. இப்போ ஒரு மண்சட்டியில் நான் எண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நல்லெண்ணெய் 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வேர்க்கடலை 1 ஸ்பூன். இப்போது இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருங்க. எக்காரத்தை கொண்டு நீங்கள் வீட்டில் ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்க வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலையும் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த சட்னி நீங்கள் சாப்பிடும்போது முறுமுறுன்னு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் பண்ணும்போது நல்லா ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா அப்படி வறுத்து எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், நல்லா பொன் நேரத்தில் அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நல்லா வறுத்து எடுத்த பிறகு தனியாக எடுத்து வச்சிடணும். இதுக்கப்புறம் அதே ஆயிலில் வெங்காயம் வந்து 25 30 நம்பர், கொஞ்சம் கூட இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 10 நம்பர் போட்டிருக்கோம். இந்த காஞ்ச மிளகாய் இதில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக சோத்தே பண்ணுங்கள். இந்த கார சட்னியில் கண்டிப்பாக வெங்காயம் அளவு அதிகமாக இருக்கணும், தக்காளி அளவு கம்மியாக இருக்கணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வெங்காயம் 5 வெங்காயம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதனால் வெங்காயம் நீங்கள் அதிகமாக போட்டால் தான் இந்த கார சட்னிக்கு அந்த காஞ்ச மிளகாய், இந்த பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து கொடுக்கும். இப்போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த காஞ்ச மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம் கார அளவு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த தக்காளி வந்து இந்த கொஞ்சம் க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், வெங்காயம் அளவு அதிகமாக இருக்கணும். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு 70% வெங்காய அளவு, தக்காளி வந்து ஒன்லி 30% அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். ஸோ திருப்பி சொல்லுங்கள், அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிடுங்க. மஞ்சத்தூள் சிறிதளவு. இந்த மஞ்சத்தூள் எதுக்காக இந்த சட்னி ஆட் பண்ணிக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளி தனியாக வதக்குறோம். ஆனால் அந்த வெங்காயம் தக்காளி தனியாக வதங்கும் போது கொஞ்சம் லைட்டாக பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டால் உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாசனை, வெங்காயத்தோட பச்சை வாசனை இருக்காது. இதுக்கு பிறகு நம்ம புளி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். புளி வந்து இப்போ பெரிய லெமனில் பாதி அளவுக்கு நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த புளி ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த வெங்காய தக்காளி எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஸோ தண்ணி ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா குக் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளி ரெடி ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா, வெங்காயம் அப்படி தொடும்போது அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். தக்காளி கொஞ்சம் முழுசாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைக்கலாம். இந்த மிக்ஸியை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு இப்போ சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து எந்த ஒரு பொருளை அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வறுத்ததை வந்து நல்லா ஆற விடுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் 2 வாட்டி அப்படி லைட்டாக திருப்பி ஆஃப் பண்ணால் உங்களுக்கு லைட்டாக அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் ரைட் ஹேண்ட் சைடில் டேர்ன் பண்ணி அரைக்கணும். எப்போவுமே வீட்டில் நீங்கள் எடுத்த உடனே ரைட் ஹேண்ட் சைடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸி ஜார் வீணாகிடும். ஓகே, இப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த டைமில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த அருமையான கார சட்னி ரெடி. என்னங்க, இந்த கார சட்னி எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சுவையான சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye-bye, take care.